பிரசன்ன ஜோதிடத்துல ஒரு விஷயம் வந்து இந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது பண்ண போறாங்களா, அது நடக்குமா நடக்காதா, இதை எப்ப பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புவாங்க. எதை வச்சு கணிச்சு சொல்லுவீங்க? அன்றைய கோட்சாரம் கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல நிற்கிறதில்ல, நகர்ந்துக்கிட்டே இருக்கும். கிரகங்களுக்கு பார்வை உண்டு. அப்போது இந்த முக்கியமான சுப கிரகங்கள் கோட்சாரத்தில் வந்து நிற்கும் பொழுது அவங்க நம்ம வீட்டை நல்ல வீட்டை பார்க்கும் பொழுது சுப காரியங்கள் நடக்கும். பிரசனம் என்பது இறைவனின் மொழி. இறைவன் நமக்கு எந்த நேரமும் எல்லா நேரமும் பேசிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து இதை சொல்லுவார். அதுதான் வந்து பிரசனம். பிரசன்னம் மூலமா வந்துட்டு இப்போ நம்ம வந்து முன்னோர்கள் கும்பிட்ட கடவுள், எக்ஸாம்பிளுக்கு குலதெய்வம்னே வச்சுக்கலாம். பிரசன்னம் மூலமா தெரியாத குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். தாராளமாக. கடவுள் வந்து நேரடியாக பேச மாட்டார், ஜோசியர் மூலியமா பேச வைக்கிறாங்க. அப்போ அதனால தான் ஜோதிடரை வந்து கடவுளை பார்க்குறாங்க, சாமிங்கிறாங்க. எல்லாரும் சார்னு கூப்பிடும்போது சாமின்னு கூப்பிடும். என்ன குழந்தை பிறக்கணும் பிரசனத்தை சொல்லலாமா? பார்க்க முடியும்? எப்படி கணிப்பாலே சொல்ல முடியாது. இந்த குழந்தை பிறக்கும், இந்த இது பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். எப்படி கணிப்பாங்க சார்? இல்லை, அதான் பிரசனம் சொன்னீங்களா. வணக்கம் மக்களே, ஆன்மீக வேர்ல்டு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பிரசன்ன ஜோதிடர் சந்தான கிருஷ்ணன். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. அன்பான ஆன்மீக தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே தோணும், பிரசன்ன ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம், அதை தாண்டி பிரசன்ன ஜோதிடம். பிரசன்ன ஜோதிடத்துல ஒரு விஷயம் வந்து இந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது பண்ண போறாங்களா, அது நடக்குமா நடக்காதா, இதை எப்ப பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புவாங்க. சோ ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு எதை வச்சு கணிச்சு சொல்லுவீங்க? அன்றைய கோட்சாரம் கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல நிற்கிறதில்ல, நகர்ந்துக்கிட்டே இருக்கும். கிரகங்களுக்கு பார்வை உண்டு. அப்போது இந்த முக்கியமான சுப கிரகங்கள் கோட்சாரத்தில் வந்து நிற்கும் பொழுது அவங்க நம்ம வீட்டை நல்ல வீட்டை பார்க்கும் பொழுது சுப காரியங்கள் நடக்கும். ஓகே. அதில் முக்கியமானது குருவம். குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான். சனி பகவான் எல்லாரும் கெட்டவங்கம்மாங்க. சனி வந்தால் தான் நமக்கு சோறே கிடைக்கும். அவருக்கு பேர் ஜீவனக்காரகன்னு பேர். அப்போது இவங்கெல்லாம் வரும்பொழுது இவங்களை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எப்போ நடக்கும் திருமணம், எப்போ நடக்கும், எப்போ உங்களுக்கு கர்ப்பம் உண்டாகும், எப்போ உனக்கு வேலை கிடைக்கும், இது எல்லாமே சொல்றது கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம மெயினாக சொல்றோம். ஒருத்தருக்கு திருமண தடை ஏற்படுது சார், அதுக்கு கோச்சாரமும் ஒரு வகையான காரணமா இருக்குமா? கோச்சாரமும் தடம் தான். ஆனால் கோச்சார கிரகங்கள் ரொம்ப நேரம் இருக்கிறதில்ல. தசா புத்தி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பலமாக இருந்துச்சுனாக்க கல்யாணம் நல்லா நடக்கும். கோச்சாரங்கிறது எப்போ நடக்கும் அந்த டைமிங் சொல்றது தான் வந்து கோச்சாரம். அக்யூரேட்டாக இத்தனை மணிக்கு 4:30 மணிக்கு டீ சாப்பிட்டேன், 2 மணிக்கு சாப்பிட்டான், வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கும், இந்த மாதிரி இதாக எடுக்கிறது கோச்சாரம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இவரு வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்காரு, இவரு 4 மணிக்கு டீ சாப்பிட்டிருப்பாரு, இந்த அன்னைக்கு இங்க போயிருப்பாரு அப்படிங்கிறது கோச்சாரத்துல கிரகங்களை வச்சு துல்லியமா சொல்லலாம். அப்படியே ஜெராக்ஸ் அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி எல்லாமே சொல்லிடலாமா சார்? சொல்லலாம். இன்னைக்கு நான் காலையில இது பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம நீங்க என்ன நட்சத்திரம்னு சொல்லுவேன்னு சொன்னேன். மத்தியானம் சாப்பிட்டுருக்கும் ஒரு பொண்ணு கேட்டாங்க, சார் ஐயா நீங்கள் கேட்டீங்க எனக்கு என்ன நட்சத்திரம், இப்படியே பார்த்தேன், நீங்கள் வந்து குருவோட நட்சத்திரம் பூராட்டாதி அப்படின்னு. ஐயா அப்படின்னு காலில் விழுந்துட்டாங்க. எப்படிங்க சொன்னீங்க? ஒன்றுமே இல்லை, நீங்கள் கோல்டு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்கள் நகை ஃபுல்லாக என் கண்ணுக்கு குருவாக தெரிஞ்சுது, குருவோட கலர் வந்து கோல்டு, ஸோ நீங்கள் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மனசு சொல்லிச்சு. அதுதான் பிரசனம் என்பது இறைவனின் மொழி. இறைவன் நமக்கு எந்த நேரமும் எல்லா நேரமும் பேசிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து இதை சொல்லுவார். அதுதான் வந்து பிரசன்னம். பிரசன்னம் மூலமா வந்துட்டு இப்போ நம்ம வந்து முன்னோர்கள் கும்பிட்ட கடவுள், எக்ஸாம்பிளுக்கு குலதெய்வம்னே வச்சுக்கலாம். பிரசன்னம் மூலமா தெரியாத குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். தாராளமாக. நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்போ நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி இருக்கிறது ஃபோட்டோ அல்லது அவங்க வாங்கிட்டு வர வெத்தலை பாக்கு இந்த பேப்பரில், நியூஸ் பேப்பரில் ஒரு கோவில் வரும். எப்படிங்க, மதுரை வீரன் இந்த மாதிரி வரும். இதுதான் உங்களுக்கு குலதெய்வம்னே சொல்லிக்கலாம். அது வந்துட்டு எப்படியாவது கண்ணில் காமிச்சிரும், நம்ம கண்ணில் காட்டிடும். ஜோசியருக்கு மட்டும் எல்லாத்துக்கும் 2 கண்ணு, ஜோசியருக்கு 1000 கண்ணுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலண்டர் திடீர்னு படப்படன்னு சுற்றும் தெரியுங்களா, தேதி மாறிட்டு படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த 28 போய் நிற்கும். 28ஆம் தேதி உனக்கு ஒரு விபத்து நடக்குன்னு சொல்லுவோம். அதே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அது. அதே மாதிரி இவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, என்ன அப்படி கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று கிராஸ் பண்ணி போகுது, எப்படி என்ன சொல்லலாம்? ஆம்புலன்ஸ் போனால் ஹாஸ்பிட்டல் சீரியஸ் கண்டிஷன் போகிறான்னு அர்த்தம். ஒரு அமரர் ஊர்தி போகுது, என்ன சொல்லலாம்? அந்த பேஷண்ட் ரிட்டர்ன் வருவாரா? வரமாட்டாரு. நம்ம கண்ணுக்கு கடவுள் காட்சி சொல்லி அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டே இருக்கும். அந்த டைமிங் எந்த நேரமும் நம்ம எப்படி
ஜோதிடத்தை முழுமையா நம்புறோமோ அதே அளவுக்கு இறைவனையும் நம்பணும். ம். இறைவன் நம்மகிட்ட எப்பவுமே கூட வந்து பேச வைப்பார். சோ இதுதான் நீங்க சொல்றது பிரசன்னம். பார்த்தா அந்த யூனிவர்ஸ் வந்துட்டு பேச வைக்கிறது, பிரபஞ்சம் வந்துட்டு பேச வச்சுட்டே கடவுள் இருக்கும். வந்து நேரடியாக பேச மாட்டார், ஜோசியர் மூலியமா பேச வைக்கிறாங்க. அப்போ அதனாலதான் ஜோதிடரை வந்து கடவுளா பாக்குறாங்க, சாமிங்கிறாங்க. எல்லாரும் சார்னு கூப்பிட மாட்டாங்க, சாமின்னு கூப்பிடுறாங்க. இப்ப நீங்க வந்துட்டு பிரசன்னம் மூலமா வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு முழுமையா நம்ம வந்துட்டு அவங்களோட விஷயம், அவங்களோட கேரக்டர்ல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன துறைக்கு வேலை போவாங்க, இவங்க இததான் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு ஓரளவுக்கு, 90% ஒரு கெஸ் பண்ணிடலாம். கெஸ் பண்ணிடலாம். கெஸ் பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ ஒரு போன குழந்தை முறை ஒரு உதாரணம், ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து உட்காரும்போதே இந்த இந்த பட்டன்லாம் கலந்துட்டு இருந்தது. 2-3 சேர் அப்படி ஆட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு ஜாதகம் பார்க்கும்போதே. தம்பி நீ சித்திர நட்சத்திரமா? ஆமாங்க. ஏன் இப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? சித்திர நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் என்றால் கலகம், ரத்தம், போட்டி, பகை, இந்த டென்ஷன், ஒரு மாதிரி படபடப்பு, இதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து செவ்வாய். அவன் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தான். ஆமான்னு சொன்னான். இல்லைன்னா அவனால் அமைதியாக வந்து உட்காந்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த நேரத்தில் இது கேட்கணும்னு தோணுது. உள்ளுணர்வு, என் பிரசன்னம் அவனை வந்து நீ இந்த நட்சத்திரமா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த அளவுக்கு இறைவன் கூட நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருப்போமோ அந்த அளவுக்கு நம்ம கூடவே அவங்க இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இப்ப ஜாதகர்கிட்ட போய் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு ஜாதகம் எழுதணும்னா நல்ல பெரிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதகம் 1 வயசுக்கு அப்புறம் எழுதணுமா இல்ல 5 வயசுக்கு அப்புறம் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சமீபத்துல பார்த்தா குழந்தை பிறந்த உடனேயே நம்ம டேட் ஆஃப் பர்த்தை போய் கணித முறையில கொடுக்குறோம். அந்த கணித முறையில அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாமே, இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த டைம்ல பிறந்திருக்காங்க, இப்படிதான் இருப்பா, எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து கிரக பலன் எல்லாமே கொடுத்துடுறாங்க. சோ அதுக்கும் பிரசன்னம் மூலமா ஜாதகம் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் சார்? குழந்தைங்க, அதாவது ஜாதகம் குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் பிரசனம் பார்க்க கூடாது. ஓகே. அதுவும் 1 வயது வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது. எங்க குருநாதர்லாம் 5 வயசு வரைக்குமே எழுத மாட்டாங்க. ஆமா, ஏன்னா சரி. அவங்க வந்து கடவுளுக்கு சமம். கடவுளுக்கே நம்ம ஜாதகம் பார்க்க சொல்ற அளவுக்கு நம்மகிட்ட தகுதி இல்லைன்னு அவங்க அதனாலதான் 1 வயசு குழந்தைய தான் எல்லா கோவிலுக்கும் உள்ள வரைக்கும் அனுமதி உண்டு. நமக்கு என்ட்ரன்ஸ் ஐயரோட சரி நமக்கு உள்ள போகும். அதனால குழந்தைங்களுக்கு 1 வயசு முடிஞ்சு பார்க்கறது ரொம்ப உத்தமம். குழந்தைங்களுக்கு நான் பிரசனம் பார்க்கறதில்ல, அது அந்த அளவுக்கு துல்லியம் வராது. இல்ல பொதுவா பிரசன்னம் பார்க்கவே மாட்டாங்களா இல்ல நீங்க இல்ல, பார்க்க குழந்தைங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. சார் பிரசன்னம் அப்படி சொன்னா சோழி போட்டு தானே சார் என்ன சொல்லுவோம்? குழந்தை பிறக்கணும் பிரசனத்தில் சொல்லுவோம். இப்ப சொல்லலாமா? பார்க்க முடியுமா? Yes. எப்படி கணிப்பாங்க? டாக்டராலே சொல்ல முடியாது. இந்த குழந்தை பிறக்கும், இந்த இது பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். எப்படி கணிப்பாங்க ஆம்பளை சார் அது? இல்ல, அதான் பிரசனம் சொன்னோம் இல்லைங்களா. நமக்கு வர நியூஸ் பேப்பரோ, நம்ம சுவாசம் அந்த நேரத்துக்கு எப்பவுமே நமக்கு மாறி மாறி சுவாசம் அதிகமா வரும் தெரியுங்களா. ஆமா ஆமா. வலது பக்கமா சுவாசம் அதிகம், அவங்க கேள்வி கேட்கிற நேரத்துல வலது பக்கம் அதிகமாக சுவாசம் வந்தால் ஆண் குழந்தை, இடது பக்கம் அதிகமாக கேள்வி நமக்கு அவங்களுக்கு கிடையாது, அவங்கள போய் தொட்டு பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்தால் பெண் குழந்தை. இதுல நான் தோத்ததே கிடையாது, இதுதான் குழந்தை, இதுதான் அப்படின்னு சொல்லிடுவேன். அதுவும் இந்த நட்சத்திரத்தை தான் பிறக்கும்னு சொல்லி பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுல இன்னொரு கேள்வி கேட்கணும் சார். இப்போ வந்துட்டு சில பேருக்கு பார்த்தா வந்துட்டு குழந்தை பாக்கியமே கிடைக்கிறது கிடையாது. குழந்தை கிடைக்காம இப்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சோ அதுக்கும் கிரகங்களுக்கும் கோச்சாரத்துக்கும் கண்டிப்பா ஏதாவது இருக்கு. அது சில கன்னி சாபங்கள், முன்னோர்கள் சாபங்கள்லாம் இருக்கு. சாபமே அதுக்கு காரணமா கண்டிப்பா இருக்கு. இருக்கு. ஓகே. அதெல்லாம் அவங்க கரெக்டா இது நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா யாருமே மலடி கிடையாதுமா. சரி சார். பெண்கள்ல யாருமே இன்னைக்கு எவ்வளோ ரொம்ப கீழே இதா இருக்காங்க இல்லைங்களா, லோ பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, தெருவில் தான் இருக்காங்க. ஆனால் 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாமே நார்மல் டெலிவரி. நம்ம தான் இது பண்ணோன்னு நேராக இதுக்கு போ அங்கே போ, எல்லாமே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்து குழந்தை இல்லாமல் தள்ளி போகிறத ஒழிய அவங்க ட்ரீட்மெண்ட்னால தானே ஒழிய இயற்கையாக யாரும் மலடு கிடையாது. சத்தியமாக கிடையாது. எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு. ஓகே சார். அப்போ வந்துட்டு நிறைய பரிகாரங்கள் பண்ண சொல்றாங்களே சார். இந்த மாதிரி குழந்தை இதுலயா பரிகாரங்கள் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுங்க. அதாவது போன பிறவியில கன்னி சாபங்கள் வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க நான் சொல்லி ஏகப்பட்ட பேர் குழந்தை பிறந்திருக்கு. அதுல இன்னைக்கு 2 பேர் இங்க நான் கெஸ்டா வர சொல்லி வந்திருந்தாங்க, குழந்தையோட வந்தாங்க. அதுல என்னன்னா கன்னி சாபம், முன்னோர்கள், அதாவது போன பிறவியில 4-5 மனைவி வேற மாதிரி இருந்தது, பல பேருக்கு துரோகம் பண்ணது, அவங்க விட்ட சாபம். அதை வந்து இந்த பிறவியில வந்து மனிதனுக்கு 7 பிறவி இருக்கும்னு சொல்லணும். இந்த பிறவியில அவனுக்கு வந்து வம்சம் விருத்தி ஆகக்கூடாதுன்னு சாபம். இந்த சாபம் எப்படி நிவர்த்தி ஆகும் சார்? அதை நிவர்த்தி பண்ணலாமா? சப்த கன்னிமார்கள் அப்படின்னு இருக்காங்க, 7 கன்னிமார்கள் சிவன் கோவில், காளி கோவில். அவங்களுக்கு உரிய அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, தாலி கயிறு, விரலி மஞ்சள் கட்டி அவங்களுக்கு இது பண்ணும் ட்ரெஸ்ஸு, 7 பேருக்கும் அபிஷேகம், 7 இலை, 7 வகை
பூஜை எல்லாம் படையெல்லாம் வச்சு அவங்கள மனசார கும்பிடும் பொழுது இந்த சாபம் ஏதோ ஒரு கன்னி வந்து நம்ம சாபத்தை வந்து நிவர்த்தி செஞ்சு விட்டுருவோம். சரி, இப்ப அதுக்கப்புறம் அவங்கள ஒன்று சேரும் பொழுது குழந்தை பாக்கியம் உண்டு. நான் இதை பல பேருக்கு சொல்லி எனக்கு என் பையன் கூட வந்திருக்கான், அவ்வளோ பேருக்கு நான் பேர் வச்சு கொடுத்துருக்கேன். ஓகே சார். இப்ப கன்னின்னு சொன்னனால நான் கேட்கிறேன், சப்த கன்னிகள் சப்த மாதாக்கள்னு இருக்காங்க. சோ சப்த கன்னிகளுக்கு தான் இந்த விஷயங்கள் பண்ணணும். அதுவும் பண்ணலாம். திருநங்கைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் கன்னிகள் தான். அவங்களால குழந்தைகள் பெற்றுக்கொள்ள இயலாது. இயலாது. ஆமா ஆமா. ரைட்டுங்களா? அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு அன்னதானம் செஞ்சு அவங்க காலுக்கு பாத பூஜை செஞ்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போட்டு இது பண்ணும் பொழுது அந்த சாபம் நிவர்த்தி ஆகும். So, இது அவ்வளவு ரெண்டும் பவர் இருக்கு அவ்வளோ பவர் திருநங்கைகளுக்கு. இருக்கு. கால் திருநங்கை பாத அவங்கள பூஜை பார்த்தா பண்ணணும். நம்ம வந்து ஒதுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு வேற தொழில் போக முடியாது, எல்லா பக்கம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த இது செஞ்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஒரு பொட்டு வச்சு அது செய்யும் பொழுது அன்னதானம் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் கன்னியாகவே கன்னியாவே இருக்க இருக்கிற ஒரே ஒரு இது. சப்த கன்னி மேல போக முடியல, கோவில் எங்க இருக்குன்னே தெரியல, அங்க ஐயர் மட்டும் தான் பூஜை பண்றாங்க, நமக்கு அலௌடு இல்லை. அழகா நீங்க இன்னைக்கு எவ்வளவு திருநங்கைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சத்தியமாக உண்டு. சிறப்பு சார். ஒரு சிறப்பான தகவல். குழந்தை பாக்கியம் இல்லையா, அங்க இங்கே போய் அலையாதீங்க. அத்தனாரியான திருநங்கைகளை ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம், ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம். 15 லட்சம் 10 லட்சம் சர்வ சாதாரணமா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பெருகிட்டு போயிட்டே இருக்கு. பைசா ஒண்ணுமே வேண்டாம், அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சாப்பாடு வாங்கி போடும். அடுத்தது உங்க நல்ல செய்தி. சிறப்பு சார். ஸோ தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி நன்றி.